ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் தான். அந்த தக்காளி சாதத்தை ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அரிசி எடுத்து இங்கே ஊற வச்சிடுறேன். ஒரு 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நான் இங்கே ஊற வச்சிடுறேன். பாசுமதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை கழுவிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நமக்கு ஊறட்டும். இப்போ நான் இங்கே அரிசி ஊற வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த கரண்டினால் ஒரு கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். நம்மக்கிட்ட இருக்க கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த ஆயிலில். அடுத்து பார்த்திங்கன்னா 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர், அந்த வாசம் வந்த பிறகு அது கூட ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துப்போம். சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து சேர்த்துப்போம். தக்காளியையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு அடுப்பு அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தக்காளி, அந்த மசாலாஸ்லாம் நமக்கு வதங்கட்டும். ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டோன்னா நமக்கு நல்லா வதங்கிடும், அடி பிடிக்காமல். இப்போ இது கூட ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா கொஞ்சம் அந்த தயிரோட ஈரப்பதத்திலேயே அடி பிடிக்காமல் இந்த மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே குக் ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நமக்கு இது அப்படியே இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி அப்படியே இருத்த மாதிரி இதில் சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு நான் அந்த அரிசியிலே போட்டுட்டு நம்ம இப்போ இந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி உப்பு சேர்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். அதனால நான் உப்பை வந்துட்டு அந்த அரிசியில் சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் இங்கே அழகாக ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கு இது ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன், ரொம்பவே பிடிக்கும். இப்போ நமக்கு குக்கர் விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆனது நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக இந்த தக்காளி சாதம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டென்ஷன் இல்லாமல் சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னா இந்த தக்காளி சாதம் தான் நமக்கு. சப்போஸ் நமக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு பெருசாக டைம் கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்துச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அருமையாக குட்டி சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.